ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபினா குடமிளகாய் கோழி தொக்கு. சிக்கன் தொக்கு வந்து நிறைய விதமாக நிறைய மக்கள் எல்லாம் பண்ணியிருப்பாங்க உங்கள் வீட்டு ஸ்டைலில் பண்ணுறது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குடமிளகா வந்து கடைசியாக போட்டு பண்ணும்போது அந்த குடமிளகாவோட அந்த வாசத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம வீட்டு சைடில் வந்து அடிக்கடி பண்ணுற ஒரு ரெசிபி. இது குடமிளகா போடுவோம், அப்படின்னு மஷ்ரூம் போடுவோம், இல்லை ஸ்வீட் கார்ன் போடுவோம். அப்போ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி பண்ணால் நல்லாயிருக்கும் சொல்லி வீட்டில் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நாங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுற ரெசிபி தான் இந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. குடமிளகாய் கோழி தொக்கு. குடமிளகாய் 1 நம்பர், சிக்கன் 1/4 கிலோ, வெங்காயம் 1, தக்காளி 2, கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இந்த குடமிளகா பார்த்தீங்கன்னா இதில் பர்டிகுலராக வந்து இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பெருசாக கட் பண்ணல. ஏன் கேட்டனா இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணும்போது சீக்கிரம் வதங்கிடும், அதே டைமில் க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த சிக்கன் வெந்து வர டைமில் அது பேனில் டாஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், தெரியுதா? இந்த பிரியாணிக்கு நீட்டாக கட் பண்ணுவீங்களே அதே பக்கம் தான் தக்காளியும் கட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த எண்ணெய் சூடான பிறகு இதில் கொஞ்சமாக சோம்பு, இந்த சோம்பு போட்ட பிறகு இந்த கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை போடுறோம். இந்த வெங்காயம் போடும்போது இந்த மாதிரி லைட்டாக க்ரஷ் பண்ணி போடுங்க. நம்ம பெரும்பாலும் தொக்குன்னு சொல்லும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம், நீங்கள் தேவைப்பட்ட போடலாம். அந்த குடமிளகா வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணல. ஏன்னா குடமிளகா ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ளேவர், ஏன்னா அதோட ஃப்ளேவர் தான் நமக்கு அதிகமாக இருக்கணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் யூஸ் பண்ணல. சரிங்களா? இப்போ இது மாதிரி வதங்கிற டைமில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் இந்த சிக்கன் போடுறேன். இந்த வெங்காயத்தை வந்து வதக்கணும் அவசியம் இல்லை, அப்படியே வந்து போட்டு பேனில் டாஸ் பண்ணுங்க இந்த சிக்கனோட. அப்போ தான் முழுசாக வெங்காயம்லாம் தெரிய வரும். தொக்குன்னு சொல்லும் போது அந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கக்கூடாது. எப்போவுமே வீட்டில் தொக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுன்னா எல்லாம் மசிஞ்சிடும். 1-2 அப்படி முழுசாக தெரிஞ்சால் தான் அந்த தொக்கு எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும், கடிச்சு சாப்பிடும்போது. இப்போது இந்த சிக்கன், இந்த வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம்ல, இதோட இந்த மசாலா போடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள் கொஞ்சம் கூட போடுவேன், மிளகாத்தூள் கம்மியாக போடுவோம். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு இந்த பேனில் இதை டாஸ் பண்ணுங்க. இப்படி டாஸ் பண்ணும்போது என்னென்னா அந்த மசாலா வந்து அந்த சிக்கனும் கோட்டிங் ஆகும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த சிக்கன் வந்து சில பீசஸ் வந்து ஸ்பெஷலி பிரெஸ்ட் பகுதி, இந்த பிரெஸ்ட் பகுதி வந்து அந்த பேனில் டாஸ் பண்ணும்போது அந்த மசாலா சரியாக கோட்டிங் ஆகலைன்னா நீங்கள் மென்று சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அது நாராக இருக்குமே தவிர அதில் காரம் எதுவுமே இறங்காது. இதே லெக் பகுதி, தொடப்பகுதினா உங்களுக்கு என்ன ஆகுனா, அந்த தொடப்பகுதியில் வந்து கொஞ்சமாக மசாலா போட்டாலும் அது செட் ஆகிடும். ஏன்னா அதோட பக்கம் வேறு, அந்த தொடப்பகுதியோட அந்த டைப் வந்து உங்களுக்கு வேறு. ஸோ அதனால் வந்து இதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுறதுனால அந்த பேனில் ஃபஸ்ட்டு போட்டு பேனில் நல்லா மசாலாவை டாஸ் பண்ணுங்கள் சிக்கனோட. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன், இப்போ லைட்டாக வேகட்டும். தொக்குன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பவுமே ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது அந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு அதை சுண்டை வச்சிங்கன்னா அது வேறு, அது பக்குவம் மாறிடும். ஸோ அதனால் தொக்குக்கும் மசாலாவுக்கு அதுக்கப்புறம் கிரேவிக்கு இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. அதை புரிஞ்சுட்டு வீட்டில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது இந்த சிக்கன் வெந்து வருது. இந்த சிக்கன் வெந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60% வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் தக்காளி போடுறேன். சரிங்களா? ஏன் இந்த மாதிரி ஒரு பாதி வேக்காடில் வந்து இந்த சிக்கன் பீசஸில் இந்த தக்காளி போடுறேன்னா அப்போ தான் அந்த தக்காளியும் அந்த முழுசாக தெரியும். இதனால தான் இந்த மாதிரி தக்காளியை கடைசியாக இந்த ஸ்டேஜில் போடுறேன். நீங்கள் சாப்பிட்ற தொக்கு வேறு, இந்த தொக்கு வேறு. சில பேர் அந்த சிக்கன் தொக்கு பண்ணுறோம், எறா தொக்கு பண்ணுறோம்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த தொக்கு தான் அதிகமாக இருக்கும். அந்த சிக்கன் பீஸ்லாம் பார்த்தா 1-2 இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈவனாக இருக்கும். அந்த சிக்கன் பீஸோட அப்படி கோட்டிங் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ இதை போட்டு திருப்பியும் பேனில் அப்படி டாஸ் பண்ணுறோம். இப்போ அந்த தக்காளி வதங்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம்.
இப்போ வேகட்டும். கடைசியாக வந்து அந்த குடமிளகா போட்டு டாஸ் பண்ணி எடுத்தால் இந்த ப்ரிப்ரேஷன் ரெடி. ஒரு 5 நிமிஷம் ஆகும், வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, அந்த சிக்கன் நல்லா வெந்த டைமில் அந்த தக்காளி பாருங்க நல்லா வதங்கி வருதா, ஆனால் முழுசாக இருக்கும். இந்த மாதிரி வதங்கணும். அப்போ தான் வந்து அந்த சாப்பிடும்போது அந்த வெங்காயம் தக்காளி சேர்த்து சாப்பிடும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பக்குவத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கடைசியாக இந்த குடமிளகா போடுறோம். இந்த சிக்கன் வந்து 95% ரெடி ஆகிடுச்சு. சும்மா லைட்டாக அந்த சூட்லேயே வெந்துடும், மீதி 5%. அப்போ தான் இந்த குடமிளகா போடுறோம். குடமிளகா போட்டு ரொம்ப நேரம் நீங்கள் வதக்குனீங்கன்னா அது பாவம் அழுக ஆரம்பிச்சிடும். அந்த குடமிளகா குக் பண்ணும்போது என்ன ஆகுன்னா தண்ணி விட ஆரம்பிக்கும். தண்ணி விட்டால் அந்த டேஸ்ட் எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். இதில் ஸ்பெஷலி என்ன பார்த்தீங்கன்னா அந்த க்ரன்ச்சியாக இருக்க அந்த குடமிளகாவோட அந்த சிக்கன் பீஸு அந்த வெங்காயம் தக்காளி சாப்பிட்டா தான் இது ஒரு பக்குவம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ இதில் வந்து இது நல்லா டாஸ் பண்ணுறோம். இதில் போன்லெஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே டைமில் இன்னொரு சஜஷன் சொல்கிறேன். இந்த மாதிரி ரெசிபிகளை பண்ணும்போது ஜூலியனை கட் பண்ணி போடுறோம். ஸோ சிக்கன் வந்து போன்லெஸ் வாங்குறீங்கன்னா ஜூலியன் கட்டிங், அதாவது நீட்டாக இந்த மாதிரி இந்த குடமிளகா எப்படி கட் பண்ணியிருப்போம், வெங்காயம் எப்படி கட் பண்ணோம், அந்த மாதிரி பக்கத்து நீட்டாக கட் பண்ணினா அதில் பேனில் டாஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணி முடித்த பிறகு கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போட்டு இன்னும் பேனில் டாஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் டொமேட்டோ கெச்சப் போட்டிங்கன்னா நீங்கள் குக் பண்ணக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும். இதுதான் விஷயம். சின்ன வித்தியாசங்கள் அந்த ரெசிபியை வந்து இன்னொரு பக்குவத்தில் கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும். சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்மக்கிட்ட இந்த பெப்பர் பவுடர், நல்ல கருவேப்பிலை, நல்ல கொத்தமல்லி அப்படி போட்டு பேனில் டாஸ் பண்ணி அப்படியே சுட கொடுத்தோம்னு வச்சுங்க, நல்லா சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். இப்படி வதக்கும் போது அந்த குடமிளகா வாசம் வரும். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸில் சில்லி சிக்கன்லாம் சொல்லுவீங்களா, அந்த மாதிரி அந்த ஸ்டைல் வரும். இது சவுத் இந்தியன் ஸ்டைலில் வர அந்த தொக்கு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்படி எடுத்து நல்லா அந்த வாசம் வரும். அப்படியே கமன்னு அப்படி எடுத்து பிளேட்டில் வச்சு வீட்டில் இருக்கவங்களை எடுத்துமே கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நீங்கள் நார்மலாக வீட்டில் தொக்கு பண்ணுவீங்களா, அந்த கான்செப்ட் இல்லை. இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சிக்கன் இருக்கோ அதே அளவுக்கு வெங்காயம் தக்காளி இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த குடமிளகா கோழி தொக்கு பார்த்துருப்பீங்க. இந்த தொக்கோட மெத்தட் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் மெத்தடு. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடும் போது ஃபீல் பண்ணுவீங்க, இது நம்ம சாப்பிட்ற மாதிரி இல்லைப்பா, இது ரெகுலராக பண்ணுற மாதிரி இல்லை, இதுக்கு ஒரு தனி யூனிக்கான ஒரு ஃப்ளேவர் கிடைக்குது அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. உங்களுக்கு கிடைக்கும், யோசிக்க மாட்டீங்க, கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்மளோட கமமா சமையலில் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு அல்டிமேட்டான ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care. இன்னைக்கு கமகம செக்மெண்ட்ல நீங்க பார்த்த டிஷ்ஷை கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி அடுத்த செக்மெண்ட்ல சந்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது காலை மலர்.